நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சுவியான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் அல்வா இருக்குது. அந்த ரெசிபி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அல்வா வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இது வந்து நல்ல சுவியாக இருக்கும். நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல, அந்த போல் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா கப்பில் நம்ம மெஷர் பண்ணோன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நம்ம இந்த அல்வா பீட்ரூட் வச்சு பண்ணுறதுனால எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை. நல்ல கலர்ஃபுல்லான அல்வா கிடைக்கும். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, சேர்த்துட்டோன்னா ஒழுங்காக அரைப்படாது. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இது போல் வடிகட்டிக்கோங்க. இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை, அதில் இருக்க ஜூஸ் மட்டும்தான் தேவை. இந்த சக்கையை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இப்போ இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது நல்லா பிழிஞ்சிக்கோங்க. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்க ஜூஸும் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அவ்வளோதான், இப்போ ஜூஸ் வந்து நல்லா எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சக்கையை வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த ஜூஸில் இன்னும் கொஞ்சம் சக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வந்து ஃபைனான ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. காஃபிலாம் வடிகட்டுவோம்ல, அந்த சன்னி எடுத்துகிட்டு அதில் மறுபடிக்கும் இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எந்த கடாயில் அல்வா ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயிலேயே டைரெக்டாக வடிகட்டிடுங்க. பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் போல் சக்கை இருந்திருக்கு. இந்த சக்கை வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால் தான் அல்வா வந்து அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிறது போல் இருக்கும். இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு பீட்ரூட் எடுத்தோம்ல, அதுக்கு 1.5 கப் அளவு சக்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. விஸ்க் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. எந்த ட்ரேயில் நீங்கள் அல்வா செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணின பாதாம், பிஸ்தா இது போல் நட்ஸு சேர்த்துட்டு அப்படியே இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ட்ரேவும் ரெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணலன்னா நார்மல் பிளேட்டு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் அல்வாவை செட் பண்ணலாம். நான் இதில் பாதாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கடைசி அதில் 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளும் தூவிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கடாயை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், லேசாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே இது போல் கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து நம்ம அல்வா தயாராகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கெட்டிப்பட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் அப்படியே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நெய் வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதில் நெய் யூஸ் பண்ணலாம். இப்போ அல்வா வந்து நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே அல்வாவில் எந்த அளவுக்கு நம்ம நிறைய நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அல்வாவோட ருசி அதிகமாகும். அதே மாதிரி ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதில் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் யூஸ் பண்ணி கூட அல்வா பண்ணலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம்ல, நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம்.
ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்கும் அல்வா, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் அல்வா உறிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அல்வா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கடாயில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு திரண்டு வருது. அதே மாதிரி நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி அப்படியே வெளியில் வருது பாருங்கள். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் மாற்றிடணும். நீங்கள் அல்வா நல்லா சூடாக சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன் எள்ளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணும்போது அது நல்ல ஒரு கட் பண்ணுற பக்குவத்துக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரேலையும் நம்ம கொஞ்சமாக நட்ஸ் போட்டு வச்சுருந்ததுனால நம்ம கட் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ட்ரேக்கு மாற்றியாச்சு. ஒரு கரண்டி வச்சு இது போல் அமுத்தி விட்டுருங்க. அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. இது நல்லா செட் ஆகிரும். நீங்கள் இதை சீக்கிரமாகவே சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அப்போ நீங்கள் சீக்கிரமாகவே இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த அல்வா 1 வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஆனால் கெட்டியான பதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கியிருந்தீங்கன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இது போல் கவிழ்த்திட்டு ட்ரேயை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த அல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பீட்ரூட்டில் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு தரலாம், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்கள் இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதை கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான அல்வா ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெசிபீஸும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் அல்வா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.